ஒருத்தர் வாழணும் அப்படின்னா, ஒருத்தர அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல வாழணுமா? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஏன்னா, ஒருத்தவங்க வாழணும் அப்படின்னா, நீங்க பாட்டுக்கு நீங்க வாழ்ந்துட்டு போங்களேன். உங்கள யார் வேணான்னு சொல்றா? அது ஏன் இன்னொருத்தவங்கள அழிச்சிட்டு அந்த இடத்துல நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க? எனக்கு இதுக்கான காரணமே எனக்கு புரியல. இதுக்கான தண்டனை நாங்க உங்களுக்கு குடுக்க வேண்டாம். எங்க மனசு உங்களுக்கு குடுக்க வேணாம். ஆனா நான் வணங்குற கடவுள் உங்களுக்கு குடுப்பாரு. என் முருகன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பாரு அப்படின்ட்டு இந்த காலத்துல நெறைய பேரோட மைண்ட் செட்டே இதுதான் இருக்குது. நீங்க எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, உங்கள நீங்க வாய் வார்த்தையில தான் ஒருத்தர சொல்லணும், அவங்கள திட்டணும், தாக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நேரா போங்க, உட்காருங்க. உங்களுக்கு யாரு உங்க ஃப்ரெண்ட் யாரு? முருகன் கிட்ட உட்காருங்க. முருகா, எனக்கு இப்படியெல்லாம் என்ன நெனைக்கிறாங்க, என்னை இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்றத முருகன் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு முறை சொல்லிட்டாலே உங்க மண்டையில இருக்கிற எல்லா ப்ரெஷருமே போயிடும். முருகன் பார்த்துப்பாரு, முருகன் தண்டனை குடுப்பாரு. நீங்க எத பத்தியுமே கவலைப்படாம, முருகா முருகான்னு அவன் காலடியில விழுந்து கிடங்க. அது போதும். முருகருக்கு தேவையானது அவருக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அது மட்டும் தான்.